வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி பழம் 1/2 கிலோ எடுக்கிறேன், பாஸ்மதி ரைஸ் இந்த டம்ளரால் 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன், தனி மிளகாய்த்தூள் இதிலிருந்து எடுக்க போகிறேன், 3 பல்லு உள்ளியும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்துருக்கிறேன், செத்தல் மிளகாய், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கஜு கொஞ்சம், பெருங்காயம் இதிலேருந்து கொஞ்சமாக எடுக்க போகிறேன், மஞ்சள் தூள், எண்ணெய், உப்பு, கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய். இப்போ வாங்கோ தக்காளி சாதம் செய்யலாம். முதல்ல ஒரு சட்டியில் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானோன்னையும் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னையும் வெங்காயத்தை போடுறேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வந்தோன்னையும் அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிய விடணும். அதோட எடுத்து வச்ச செத்தல் மிளகாயையும் போடுறேன். நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறி வரணும். இப்போ ஒரு பக்கமாக எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு தக்காளி பழத்தை போட்டு மூடி போட்டு நல்லா அவிய விடலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன். அதோட தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவு போடுறேன். நீங்கள் உங்களோட சுவைக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் மாற்றி போட்டுக்கொள்ளலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போடுறேன். அதோட இஞ்சி பூண்டை நல்லா இடிச்சிட்டு அதையும் அதோட போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அவிய வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி வெங்காயம், செத்தல் மிளகாய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விடுறேன். நல்லா தண்ணி வற்றி வரணும். இப்போது தண்ணி வற்றி தக்காளி சாதத்துக்கான கிரேவி தயாராகிட்டுது. அடுப்பை நிப்பாட்டிட்டு ரைஸை போடலாம். முதல்ல அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். 3.5 டம்ளர் தண்ணி விடுறேன். இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். கொஞ்சமாக நெய் விடுறேன். உங்களுக்கு நெய் பிடிக்காட்டிக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டும் அவிய வைக்கலாம். அரிசியை வடிச்செடுக்க போகிறீங்களா நெய் எண்ணெய் எதுவும் தேவையில்லை. இப்போ ரைஸ் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வைக்கிறேன். கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது, சோறு உடைஞ்சிடும். இப்போ ரைஸ் நல்லா ஆறி வந்துட்டுது. இதில் செய்து வச்ச கிரேவியை போட போகிறேன். தக்காளி சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கல இந்த மாதிரி அகப்பேண்ட பின்பக்க காம்பை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இல்லையென்றால் இப்படி மிக்ஸ் பண்ணலாம். இப்போது கஜுவை கொஞ்சமாக நெய் விட்டு பொரிச்செடுக்க போகிறேன். உங்களுக்கு கஜு போட வேண்டாமென்றால் போடாமலும் தக்காளி சாதம் செய்யலாம். கஜு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. இதை தக்காளி சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு காணுமோண்டு பார்த்து காணாட்டிக்கு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ சுவையான தக்காளி சாதம் தயாராகிட்டுது. உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். போடையக்குள்ள அளவு சொல்கிறேன். முதல்ல ஒரு சட்டியை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிய விடுறேன். வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனையும் 1/2 கிலோ அளவு உருளைக்கிழங்கு போடுறேன். 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன்.
உங்களோட சுவைக்கேற்ப நீங்கள் மிளகாய்த்தூளை மாற்றி போட்டு கொள்ளலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன், பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன். மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வைக்கணும். இஞ்சி உள்ளி இடித்து கொண்டு வந்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஓப்பன் பண்ணி இடித்த இஞ்சி உள்ளியை அதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பியும் மூடி போட்டு பச்சை வாசனை போக அடுப்பை குறைவான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துட்டேன். கொத்தமல்லி இலையை பிச்சு போடுறேன். உங்களுக்கு கொத்தமல்லி இலை பிடிக்காட்டிக்கு கருவேப்பிலை போடலாம். கொஞ்சமாக தேசிக்காய் புளிஞ்சு விட்டால் உருளைக்கிழங்கு பொரியல் தயாராகிட்டுது. நீங்களும் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்றதை என்னோட ஷேர் பண்ணுங்கோ. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கோ. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டினை கிளிக் பண்ணுங்கோ. என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.